ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து கொழுக்கட்டை. ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொழுக்கட்டையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாட் ஓன்லி பிரேக்ஃபாஸ்ட், நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்குக்கும் பண்ணலாம். இதில் நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப்பு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணுங்கள், ட்ரை கோகோனட்டை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நான் இதில் இந்த ஆப்பம் இடியாப்பம் பொடி கடையில் கிடைக்கும், அந்த பொடியில் ஒரு 2 கப்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு உப்பு தேவையான அளவு. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நாம் இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்து இதில் வெல்லத்தையும் அப்புறம் திருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பூ, அந்த தேங்காய் பூவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருங்க. நான் இங்கே வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்துக்கு பிறகு நீங்கள் கருப்பட்டி சேர்க்கலாம், அதுவும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருப்பட்டியும் இல்லை வெல்லமும் இல்லை அப்படின்னா சீனி தான் சேர்க்கணும். வேறு என்ன பண்ணுறது, சீனி சேர்த்துக்கிறேங்க. இதில் நான் இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இதில் நான் தண்ணி ஊற்றி பிசைய போகிறேன். நல்லா கெட்டியான டோ அளவுக்கு இங்கே பாருங்கள் பிசைஞ்சிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப தண்ணியும் ஊற்றிடக்கூடாது, தண்ணி கம்மியாக ஊற்றிடக்கூடாது. தண்ணி கம்மியாக ஊற்றினா ட்ரை ஆயிரும், தண்ணி ஜாஸ்தி ஊற்றிங்கன்னா கொலன்னு ஆயிரும். நம்மளால் அந்த உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ ஒரு ஈரமான துணி எடுத்துக்கிறேங்க. இதில் நான் என்கிட்ட ஒயிட் கர்ச்சீஃப் இருக்குது, புது கர்ச்சீஃப் தான் இது. அதை வந்து தண்ணியில் நனைச்சிருக்கேன். தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. இதில் பாருங்கள், இந்த ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறேங்க. இந்த மாவை உருண்டை பிடிச்சிட்டு அது கையால் அப்படியே தட்டி விடுங்க. தட்டிட்டு நாம் உங்களுக்கு எந்த அளவு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா விரித்து விடுங்க. அந்த நம்ம விரவி வச்சுருக்க மாவை இதில் நம்ம தேங்காய் பூவும் வெல்லம் போட்டு விரவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த மிக்சரை நம்ம இதில் வைக்க போகிறோம். இதில் நீங்கள் கொஞ்சோண்டு ஏலக்காவை இடித்து போடுறதா இருந்தாலும் போடலாம், வாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு உள்ளே வச்சுட்டு அந்த கர்ச்சீஃப் வச்சு அதை அப்படியே எடுத்து மூடிடுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப பெரிய வேலையே கிடையாது, ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஒரே ஒரு சாக்லேட் சிப்பை வேணால் உள்ளே வச்சுங்க. ஏன்னா மெல்ட் ஆயிரும். நம்ம உள்ளே வச்சு ஸ்டீம், நம்ம இட்லி மாதிரி இதை அவிச்சு தான் எடுக்க போகிறோம். அப்படியே இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா, ட்ரை நட்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா, பிஸ்தா ஆல்மண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நல்லா பொடிசாக இதில் வச்சு எடுக்கலாம், தூவி அந்த பூரணத்துக்கு. பாருங்கள், இதே மாதிரியே எல்லா மாவையும் வச்சு அந்த உருட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இதை நம்ம வந்து இட்லி பேனில் வச்சு நான் குக்கரில் வச்சு நான் ஸ்டீம் குக் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு மூடி போட்டு ஒரு விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குக்கரை தண்ணி ஊற்றிக்கிறோங்க, அது ரொம்ப முக்கியம். முதல்ல இப்போ நம்ம மூடி வச்சு எடுத்தோன்னா நமக்கு இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்குக்கு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.